40 வயசு தாண்டும் போது பெண்கள் என்னென்ன ஹெல்த் செக்அப்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், நம்மளோட ஹைட் வெயிட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் பிஎம்ஐ கால்குலேட் பண்ண முடியும். பிஎம்ஐ எந்த ரேஞ்ச்ல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் என்னென்ன டிசீசஸ் வரலாம் அப்படிங்கறத கிளாசிஃபை பண்ண முடியும். அதுக்கு அடுத்து உங்களோட ஹார்ட்டோட ஹெல்த்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேசிக் இசிஜி. அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 40 இயர்ஸ் தாண்டும் போது நீங்க ஒரு பிளட் சுகர் மெஷர் பண்ணிக்கோங்க. பிளட் சுகர் டெஸ்ட் மட்டும் போதாது, 3 months கண்ட்ரோல தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு HbA1c டெஸ்ட். அதுக்கப்புறம் உங்களோட பிபியை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட போனோட ஹெல்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிஎம்டி அப்படின்னு ஒரு ஸ்கேன் மிஷின் இருக்கு. அது உங்களோட போனோட டென்சிட்டியை ஸ்கோர் பண்ணி சொல்லிடும். அதுக்கு அடுத்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ செல்ஃபாவே நீங்க 6 months ஒன்ஸ் வந்து பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ஒரு கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி ஒரு பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது சர்விக்கல் கேன்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாப்ஸ்மியர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். இது நீங்க வந்து எவ்ரி 3 years ஒன்ஸ் பண்ணிக்கலாம். அப் டு 65 years வரைக்கும் கூட நீங்க பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு கண் பரிசோதனை. 40 வயசு தாண்டும் போது நம்ம கண்ணுக்குள்ள இருக்க லென்ஸ்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால உங்களால சின்ன எழுத்துக்களை பார்க்க முடியாது. ஊசி நூல் கோர்க்கும் போது தான் நிறைய கஷ்டம் ஃபீல் பண்ணுவீங்க. கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க. தலைவலி வரும், தலை சுத்து வரும். அதனால ஒரு ரெகுலரான கண் டெஸ்ட்டை வந்து ஆஃப்டர் 40 years பண்ணிக்கோங்க. 40 இயர்ஸ்க்கு மேல இருக்க நீங்க லவ் பண்ற பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.